கலைஞர் போற்றப்பட வேண்டியவர், மதிக்கப்பட வேண்டியவர். உங்களுக்கு நீங்க மதிங்க, நீங்க போட்டுருங்க சார். உங்களுக்கு பிடிக்கலனாலும் பாராட்டவே கூடாது. எப்படி எப்படி எல்லாம் ஃபீல் பண்றீங்க? எப்படி உங்களை பார்த்தா தெரியுது எப்படின்னு கேக்குறேன். வெச்சுக்கங்க. கலைஞரின் பேனா தலை சாயும் போதெல்லாம் தமிழன் தலை நிமிர்ந்திருக்கான். யார் சொல்லி கொடுத்தா? நானே சொந்தமா யோசிச்சதுங்க. ஓஹோ, எதுக்காக அப்படி சொன்னே? சொன்ன அப்பப்போ பணம் கொடுப்பாங்க, அதாங்க சொன்னேன். வெரி குட் வெரி குட். தமிழ்நாடு என்ற ஒரு பூட்டை திறக்க திமுக என்ற ஒரு சாவி, இதயத்தை தொடுகின்ற சாவியால் தான் முடியும். கொஞ்சம் கிட்ட வாயே. போங்க தம்பி, இன்னும் கிட்ட போங்க. இன்னும் கொஞ்சம் கிட்ட வாயே. திமுக என்ற சாவி கிடையாது, இது திருட்டு சாவி. பூட்டு என்பது உண்மைதான், ஆனா இந்த கும்பல் கொண்டு வந்திருக்கிறது திருட்டு சாவி. ஏன்னா தமிழ்நாட்டோட சாவி திரு ஸ்டாலின் அவர்கள் தான். அவர் தான் திறவுகோல். அவர் தான் இன்னைக்கு அவர் கையில தான் மக்கள் அந்த சாவியை கொடுத்திருக்காங்க. சாவிய என்ன கேட்டா பாவின்னு. திருட்டு சாவி உன் கும்பல், உன்னுடைய பூர்வீகமே அதானே. நீ திருட்டு கும்பல் தானே. நீ தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்யணும்ன்றது திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும். அதனாலதான் மக்கள் சாவி அவர் கையில கொடுத்திருக்காங்க. ஸ்டாலின் கிட்ட தான் அந்த சாவி இருக்கு. அதுதாங்க நான் சொல்றேன். இன்னைக்கு நீங்க அந்த சாவி ஏன்டா கொடுத்தோம் அப்படின்னு தானே அவங்க வருத்தப்படுறாங்க மக்கள். நீங்க என்ன சொல்லி வாங்கினீங்க? நல்லா தான் மேம் பேசணும். அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேம். இவன் பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் விழுந்துருவாங்க. பேசியே கவர் பண்ணுவான் மேம் இவன். இந்த பூட்டோ அந்த வீடோ அதுவே உந்து இல்லையே. நீயே திருட்டு கும்பல் தானே. நீ பீரோ புள்ளிங் கும்பல் மாதிரி தானே நீ. அப்புறம் உனக்கு நீ என்னைக்கு நீ சாவியை திறந்து ஒழுங்கான நல்ல சாவியை திறந்து நீ என்னைக்கு திறந்திருக்க? இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஸ்டாலின் அவர்கள் தலைவிதி, தமிழ்நாட்டின் தலைவிதி. இந்த கரக கும்பல்ல மாட்டிக்கிட்டே